எல்லோருக்கும் நல்வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வருகிற 21ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிறது. அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த நட்சத்திரம் 28வது நட்சத்திரம். இந்த 28வது நட்சத்திரம் மறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது கிருஷ்ண பகவானின் மயிலிறகில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திர நேரத்தில் நாம் வழிபட்டால் நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் வரும் அந்த 24 நிமிட நேரத்தை தான் நாம் அபிஜித் நட்சத்திர நேரமாக சொல்கிறார்கள். அந்த உத்திராட நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேர்ந்து வருவதே அந்த 24 நிமிட அபிஜித் நட்சத்திர நேரமாகும். யாரும் இந்த 28வது நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று கிருஷ்ண பகவான் தன் மயிலிறகில் மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. நாம் இந்த நேரத்தை தவறவிடாமல் இந்த 24 நிமிடத்தில் நாம் நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை வேண்டுதலை வைத்து நாம் வழிபட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். நாம் பூஜை அறையில் நாம் ஒரு 2 அகல் தீபம் ஏற்றி வைத்தால் நல்லெண்ணெயும் நெய்யை ஊற்றி நாம் ஏற்றி வைத்து வழிபட்டோமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து நாம் வழிபட வேண்டும். நாம் எல்லா வேண்டுதலையும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து வழிபட்டு நம்ம அதனுடைய பலன் நமக்கு கிடைத்த பிறகு அடுத்த வேண்டுதலை நாம் வைக்க வேண்டும். இந்த நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுக்கு உகந்ததாகவும் பிறகு பிரம்மதேவருடைய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திர நாளில் நாம் வழிபட்டோம்னா நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திர நேரம் நாளை மதியம் 12:25 நிமிடங்கள் முதல் 12:49 நிமிடங்கள் வரை உள்ளது. அதாவது இந்த 24 நிமிடங்களை நாம் பயன்படுத்தி வழிபட்டமையானால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். நாளை சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய நாள். பிறகு தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வருகிறது. நாம் இந்த 24 நிமிடத்தை தவற விடாமல் வழிபட்டு இந்த நேரத்தை நாம் கண்டிப்பாக வழிபட்டமையானால் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.